கன்னியாகுமரி மாவட்டம் திருவட்டாறு கோவிலில் பாரம்பரியமிக்க உதயாஸ்தமன பூஜை நடைபெற்றது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற திருவட்டார் ஆதிகேசவன் கோவிலில் திருவிதாங்கூர் மன்னராட்சி காலத்தில் 1739ஆம் ஆண்டு குளச்சலில் டச்சுப்படையுடனான போர் துவங்கப்பட்டது. 1740ஆம் ஆண்டு திருவிதாங்கூர் மன்னர் உதயமார்த்தாண்டவர்மா நேரடியாக போர்க்களத்தில் இறங்கும் முன் திருநெல்வேலியைச் சேர்ந்த குறுநில மன்னரான பொன்பாண்டிய தேவர் மற்றும் தங்கள் படைகளுடன் திருவட்டார் ஆதிகேசவ பெருமாள் கோவிலில் இறைவன் முன் போர் ஆயுதங்களை சமர்ப்பித்து பூஜை செய்தபின் போருக்கு புறப்பட்டு வெற்றி கண்டார் என்பது வரலாறு. இந்நிகழ்வை நினைவு கூறும் விதமாக 1956ஆம் ஆண்டு வரை திருவிதாங்கூர் மன்னர் வம்சாவளியினர் முன்னிலையில் திருவட்டார் ஆதிகேசவ பெருமாள் கோவிலில் உதயாஸ்தமன பூஜை நடந்து வந்துள்ளது. 67 ஆண்டுகளுக்கு பின்னர் நேற்று திருவட்டார் ஆதிகேசவ பெருமாள் கோவிலில் உதயமார்த்தாண்ட மண்டபத்தில் மன்னரின் பாரம்பரிய போர் ஆயுதங்களான வேல், வாள், ஈட்டி, கேடயம் ஆகியன பூஜையில் வைக்கப்பட்டது. பூஜையை கோவில் தந்தூரி கோகுல் நடத்தினார்.